LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளை வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சகோதரா அப்பா. நீங்க நம்ம பார்க்க போற டுட்டோரியல் என்னன்னா, நீங்க நம்ம பிகினர் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிகினர் சீரிஸ் இன்னைக்கு பார்க்க போற டுட்டோரியல் வந்து பிசிக்ஸ். பிசிக்ஸ்னா தெரியும், எந்த ஒரு பொருளுக்குமே வந்து புவியீர்ப்பு விசை அதெல்லாம் இருக்கும். ஸோ அத மாதிரி நீங்க ஒரு செங்கல் அடுக்கி வச்சுட்டு அது மேல பந்து தூக்கி ஏதாவது பொருள் தூக்கி போட்டீங்கன்னா செங்கல் அடுக்கி வச்ச செங்கல் வந்து கலைஞ்சு விடும். ஸோ இப்போ இந்த இதில் நீங்க பாக்குற மாதிரி ஸோ இதை மாதிரி சிமுலேஷன் கூட நம்ம வந்து இதுல பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பொருளை நீங்க வந்து மேல தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா அது கிராவிட்டி மூலமா கீழே விடும். தரையில பட்டோம்னா துள்ளி குதிக்கும், இல்லைன்னா ஒரு பந்தா இருந்தா அது துள்ளி குதிக்கும். அப்படி ஒரு பந்து இல்ல, அது ஒரு சாதா திக்கான ஒரு களிமண் மாதிரி பொருள்னா டப்புன்னு கீழே விழுந்து அப்படியே நிற்கும். அது தரையில ஒரு ஃபிரிக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபிரிக்ஷன் மூலமா அப்படி உருண்டுகிட்டே போகும். ஒரு ஃபிரிக்ஷன் இல்லாத பொருளா இருந்துச்சுன்னா உருளாம ஒரு இடத்துல விழுந்தது அப்படி நின்றுகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிமுலேஷன்லாம் நம்ம பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வந்து பிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசிக்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டுட்டோரியல். இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க இந்த இதுல பாக்குறீங்க பாருங்க, இந்த சிமுலேஷன். இந்த சிமுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நிமிஷம் வேற ஒன்றும் இல்லையா, பொண்ணு வந்துட்டு அவ்வளவுதான். ஓகே, இப்போ நீங்க இதுல நீங்க பாக்குற சீனை பாருங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு சூசைன் மங்கி இருக்கு, அது வந்து ஒரு செங்கல் மாதிரி அடுக்கி வச்ச இதுல வந்து விழுந்த உடனே அந்த செவுறு மாதிரி இருக்கிறது அப்படியே பொது விழுது கரெக்டா களைஞ்சு விழுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் வந்து நம்ம ஈஸியா பிசிக்ஸ்ல நம்ம பண்ணலாம் இதை. ஸோ இந்த இது நம்ம எப்படி பண்ணாங்கிறத நம்ம பேசிக்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம் இப்போ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. எனக்கு என்ன நல்லதுன்னா சப்ஸ்கிரைபர் கூட நான் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். நான் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு என்ன நல்லதுன்னா நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதனாலதான். ஸோ இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போலாம். ஓகே, இப்போ ஒரு புது பிளெண்டர் ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல பிசிக்ஸ் டேப் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த இதுல வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பிசிக்ஸ் டேப். பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்களா, இதுதான் பிசிக்ஸ் டேப். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஃபோர்ஸ் ஃபீல்ட், கொலிஷன், கிளாத். இந்த கிளாத் நம்ம வரக்கூடிய நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம மெயினா பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரிஜிட் பாடி ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஃப்ளூயிட்னா தண்ணி மாதிரி நம்ம ஃப்ளூயிட் சிமுலேஷன் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து இங்க வரக்கூடிய டுட்டோரியல் பார்க்கலாம். காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து டைம் நிறைய எடுத்துக்கும். கிளாத்துக்கு டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் அதை பேக் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி ஃப்ளூயிடுக்கும் வந்து நமக்கு டைம் நிறைய எடுத்துக்கும். ஃபயர்லாம் பண்ணலாம் இதுல. ஓகே, அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பிசிக்ஸ்ல வந்து ரிஜிட் பாடி பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண போறது இந்த ரிஜிட் பாடி பத்தி மட்டும்தான். ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணா, இப்போ வந்து ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூபுக்கு நான் வந்து ரிஜிட் பாடி ஆக்டிவேட் பண்ணா வச்சுங்களேன், இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆக்டிவ், இதுல வந்து ஆக்டிவ் பேசிவ் இருக்கு. இந்த ரெண்டும் நமக்கு மெயினா பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் இது வந்து நான் பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டேன். நான் ப்ளே பண்ண வச்சுக்க ஒரு நிமிஷம், நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை ப்ளே பண்றேன் பாருங்க, அது கீழே விழுது பாருங்க. ஸோ கிராவிட்டி வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. கரெக்டா, இந்த கியூபை வந்து கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணுது. இந்த கியூபை வந்து இப்போ அவங்க கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான பிசிக்ஸ். இது ஆக்டிவ் ஆப்ஜெக்ட். ஆக்டிவ் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, உங்கள்கிட்ட வந்து உங்க வீடு இருக்கு, உங்க கையில ஒரு பந்து இருக்கு, பந்து தூக்கி தலையில போடுறீங்க. ஸோ இப்போ பந்து வந்து கிராவிட்டினால அஃபெக்ட் ஆகுது. கரெக்டா, ஸோ பந்து கீழே விழுது. ஸோ அது வந்து ஆக்டிவ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. நான் அந்த இதுக்கு போல வந்து ஒரு பேசாம ஒரு ஸ்பியரே வச்சிடறேன். இது வச்சா உங்களுக்கு புரியறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் இதுக்கு வந்து நான் ரிஜிட் பாடி ஆக்டிவ் கொடுத்துறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பந்து மட்டும் இருக்கு. இது வந்து அந்த பந்து தான் ஆக்டிவ் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. காரணம் அது கிராவிட்டினால அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு தரை ஒன்று வைப்போம். தரைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு இது வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த தரைக்கு வந்து நான் ரிஜிட் பாடி கொடுத்துட்டேன். இப்போ நான் இதுக்கும் ஆக்டிவ் வச்சா அதுவும் சேர்ந்து கீழே போகும். ஏன்னா தரையும் கீழே போகுது, தரை கீழே போகாது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது பேசிவ் ஆப்ஜெக்ட். பேசிவ் ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்றேன் பாத்தீங்களா, இப்போ தரையில பட்டோன்னு நின்றுடுச்சு. ஆக்டிவ் வந்து பேசிவ்ல மோதின உடனே அது அப்படியே அங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக் கிராவிட்டியோட எஃபெக்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஏன்டா பந்த கீழே போடுற உங்க வீட்டு தரையில மோதி நிக்குது சரி, ஏன்னா பந்து அஃபெக்ட் பண்ணுது. ஆனா தரையும் வந்து கிராவிட்டினா இப்ப பூமியில என்ன தரைக்கு மட்டும் கிராவிட்டி இல்லாம கேட்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னா உங்களுக்கு தூண் அதெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு நிக்குது அது. ஓகேங்களா,
அதனால அந்த தூண்லாம் இல்லாட்டா அதுவும் கீழே தான் வீடு இடிஞ்சு விழுந்துடும். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து இதுவும் வந்து எப்படின்னா இது வந்து நம்ம தூண்லாம் சப்போர்ட் கொடுக்கல, இதுக்கு வந்து பேசிவ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டோம். ஸோ பேசிவ்னா அது கிராவிட்டியை வச்சு கண்ட்ரோல் பண்ணாது. ஓகே, இது ஆக்டிவ்னா கிராவிட்டியை வச்சு கண்ட்ரோல் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ இதுல வந்து நீங்க அந்த கேஜி அதெல்லாம் கொடுக்கலாம், எத்தனை கிலோகிராம் அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு அனிமேட்டட் ஆப்ஜெக்டா இருந்தா நீங்க அது கூட கொடுக்கலாம். பட் நம்ம அனிமேட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் சாதாரண மாட்டு. இந்த இது பாருங்க, இந்த இது என்னன்னா இதுல நிறைய இருக்கு. இது மெஷ் படி உங்களை வந்து ஆக்டிவ் எப்படி இருக்கணும், மெஷ் படி இருக்கணுமா இல்ல கியூப் படி இருக்கணுமா? கியூப் நம்ம பாக்ஸ் மாதிரி தான் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். அது இதோட அந்த கொலிஷன் ப்ராப்பர்ட்டில, கொலிஷன்னா அந்த ஒண்ணுக்கு ஒன்னோட மோதி டச் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண ஒரு ரொட்டேட் பண்றேன் இப்படி. ஓகே, இப்போ பாருங்க, இத பாத்தீங்களா, ஒரு பாலோட இது மாதிரி ஆக்டிவ் ஆக மாட்டேங்குது, ஒரு கியூபோட இது மாதிரி தான் அது ஆக்டிவேட் ஆகுது. ஒரு கியூப் வந்து அதாவது அட்டைப்பெட்டி எனக்கு தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுமோ அதுபடிதான் செயல்படுதே தவிர ஒரு பால்னா என்ன பண்ணும், உருண்டு ஓடும் கரெக்டா. பட் இது உருண்டு ஓட மாட்டுக்கு. ஓகே, நான் இதே இடத்துல ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். நான் அந்த இடத்துல கியூப் ஒன்று வைக்கிறேன். ஓகே, இந்த கியூபுக்கு நான் ரிஜிட் பாடி கொடுக்குறேன். இதுல வந்து நான் பாக்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு நான் பாக்ஸ் கொடுத்தா சரி வரும். காரணம் என்னன்னா, ஏன்னா அது பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, அதனால அதுக்கு கரெக்டா வருது. ஆனா இதுக்கு பாக்ஸ் கொடுக்க கூடாது, ஏன்னா இது உருண்டை ஆப்ஜெக்ட், இதுக்கு பாக்ஸ் கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்பியர் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, ஸோ ஸ்பியர்னால எந்த இதுல வச்சாலும் கரெக்டா வரும். ஆனா இதுல வந்து இன்னொன்று மெஷ் கூட நீங்க கொடுக்கலாம். மெஷ்னா உங்களோட மெஷ் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்பை படி அது வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த பாருங்க, லைட் டைம் நவுடுது பாருங்க, அது உருளுதான் இப்போ. ஸோ உங்க மெஷ்ஷுக்கு ஏத்தாப்புல வந்து அது ஆக்டிவேட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ இதுல இன்னொன்று என்ன இருக்கு, சர்ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். வாங்க, இதுல வந்து ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா உராய்வு, கரெக்டா. உராய்வு டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பைக் டயர், கார் டயர் எல்லாம் இந்த ஷேப்லாம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஃப்ரிக்ஷனுக்காக. உங்க செருப்புலையும் பாத்தீங்கன்னா கீழே இந்த ஷேப்ஸ்லாம் கொடுப்பாங்க, டிசைனாட்டு, அது வந்து ஃப்ரிக்ஷன். அது இல்லாம இருந்தா நீங்க வலிக்கிட்டு போயிடும், ஒரு செருப்பு வந்து வலிக்கிட்டு போயிடும் தரையில. அதே மாதிரி கார்ல பிரேக் பிடிக்கும் போது கரெக்டா நிக்கணும். அது ஒருவேளை அது இல்லாம அந்த பேட்டர்ன்ஸ் இல்லாம இருந்தா பிரேக் பிடிச்சா கார் வலிக்கிட்டு போயிட்டே கொஞ்சம் நேரம் அது நிற்கும். அதனால ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரிக்ஷன் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ப்ராப்பர்ட்டி நான் வந்து 0 வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதுலயும் வந்து நான் 0 வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, அந்த பால் வந்து உருண்டுகிட்டே இருக்கு. இதையும் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது லைட்டா மூவ் ஆகும், ஃப்ரிக்ஷன் இல்லாததுனால. ஓகே, இதுலயும் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து தூக்கி விட்டா வச்சீங்களா இன்னும் சுத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதை ப்ளே பண்றேன். லைட்டா மூவ் உருளுது பாருங்க, அது இதுவும் லைட்டா அசையுது. அந்த அசைவு தெரியல ஆக்சுவலா, பட் அசைவு லைட்டா இருக்கும். நீங்க நல்ல உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், அதுல வந்து அசைவு இருக்கும். அதுல அந்த பாருங்க, அது உருண்டுகிட்டே இருக்கு பாருங்க. காரணம் என்ன, ஃப்ரிக்ஷன் இல்ல, ரெண்டுலயுமே ஃப்ரிக்ஷன் இல்ல. அது என்ன, அதனாலதான் அது உருண்டுகிட்டே இருக்கு. பட் இதே நீங்க வந்து இதுல ஃப்ரிக்ஷன் எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரிக்ஷன் 1 வைக்கணும். இதுலயும் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் 1 வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிக்ஷன் 1 0 இதெல்லாம் இப்ப பாருங்க, அதுவா உருளல. நார்மலா ஒரு பந்து என்ன மாதிரி பண்ணுமோ அத மாதிரி பண்ணுது. ஓகே, உங்க இந்த பால் வந்து என்ன பண்ணும், ஒரு பந்து என்ன பண்ணுமோ அத மாதிரி தான் பண்ணுது. இந்த ஃப்ரிக்ஷன் கூட்டுறது குறைக்கிறது இதெல்லாம் என்னன்னா, உங்களோட நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, நீங்க பண்ணக்கூடிய அனிமேஷனோ, நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோ, நீங்க பண்ணக்கூடிய 3D மாடலோ, இல்ல நீங்க பண்ணக்கூடிய கேமிங்ல உள்ள எலிமெண்ட்டுக்கோ என்ன மாதிரி தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இது வைக்கணுமே தவிர, நான் 1 வைக்கிறனால 1ன்னு, நான் 0 வைக்கிறனால 0ன்னு வைக்க கூடாது. சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல வேற என்னலாம் இருக்கு, சிலிண்டர். ஓகே, இன்னொரு ஒரு பொருள் வேணா வைக்கிறேன். இதுல இன்னொரு பொருள் வைக்கிறேன், ஒரு கோன் ஒன்று வைக்கிறேன். இந்த கோன் வந்து நான் பேசிவ்னு கொடுக்குறேன். ரிஜிட் பாடிஸை போய் பேசிவ்னு கொடுக்குறேன். பேசிவ்னா அது வந்து கிராவிட்டினால அஃபெக்ட் ஆகாது, கரெக்டா. இப்போ பாருங்க,
அந்த பாலை பாருங்க, பால் என்ன பண்ணுது பாருங்க. இப்ப பாத்தீங்களா இப்ப எப்படி வருதுன்னு. சோ பால் வந்து அதுக்குண்டான ஒரு இது கொடுத்துருக்கானா. இப்போ என்ன சொல்றது, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் விதி என்னன்னா, எந்த ஒரு பொருளும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம அதோட மூவ்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. அத மாதிரி இப்போ சாதாரணமா விழுந்த பந்து வந்து சாதாரணமா நின்னுச்சு. ஆனா அதே இது நான் ஒரு சர்வல் மாதிரி வச்சனால இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தனால ஓவரா உருண்டு வருது. கரெக்ட் தானே? ஒரு பந்தை வந்து மேல வந்து சும்மா சாதாரணமா போட்டீங்கன்னா ஜஸ்ட் கீழே விழுந்து பவுன்ஸ் ஆகி கீழே நின்றுடும். ஆனா அதே இது ஒரு சர்வல் மாதிரியான சர்வல் வந்து போட்டீங்கன்னா வச்சுங்களேன், அதோட ஸ்பீடு கூடும்ல, அதைத்தான் இது பண்ணுது. கரெக்டா? இப்போ சாதாரணமா பந்து முன்னாடி விழுந்ததுக்கும் இப்ப வந்து ஒரு சர்வல் மாதிரி வச்சனால இது மேல விழுந்ததுக்கும் உண்டான வித்தியாசம் தெரியுதுல. ரெண்டும் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. முன்னாடி ஜஸ்ட் அப்படி விழுந்து லைட்டா உருண்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்வல் மூலமா ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, இப்ப நான் இன்னொரு ஒரு பொருளும் நான் வைக்கிறேன். இந்த மேல அட்ஜஸ்ட் இந்த ஹைட்ல தூக்குறதெல்லாம் வந்து இங்கதான் வச்சு பண்ண முடியும். 1வது ஃப்ரேம்ல வச்சு தான் பண்ண முடியும், இடையில பண்ண முடியாது. ஓகே, நான் இந்த இடத்துல இன்னொரு ஒரு பொருள் வைக்கிறேன். இந்த பொருளுக்கு வந்து ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். இந்த கியூபுக்கு வந்து நான் ஆக்டிவ்னு கொடுக்குறேன். ஆக்சுவலா இது இந்த கியூப் வந்து ஒரு இது மாதிரி தான், ஒரு ஆக்டிவ் ஆப்ஜெக்ட் தான். கிராவிட்டினால அஃபெக்ட் ஆகும். இப்போ பாருங்க, பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்ந்தே கொலைட் ஆயிக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தும் கூட கொலைட் ஆயிக்கும். ஓகே, சோ அதுதான் வந்து இதோட ப்ராப்பர். இது ரெண்டு ஆக்டிவ் டிவைஸ் வந்து கொலிட் ஆயிடுறது மூலமா உண்டான சிமுலேஷன் தான் இது. ஓகேங்களா? ஃபைன். இந்த பவுன்சினஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். பவுன்சினஸ் வந்து நான் 2 வைக்கிறேன். இதுலயும் நான் பவுன்சினஸ் 2 வைக்கிறேன். கரெக்டா அது பவுன்ஸ் ஆகிற நேரத்துல ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ பாருங்க, இதுல பவுன்சிங் வச்சதுனால பாருங்க அந்த பந்து வந்து பவுன்ஸ் ஆகி போகுது பாருங்க, மேல பார்க்க போகுது. நான் பவுன்சினஸ் வந்து நான் 0.5 வைக்கிறேன் இப்போ. ஆனா அந்த இதெல்லாம் நம்ம தூக்கிடலாம். இதை தூக்கி நம்ம பண்ணுவோம். இப்ப பாருங்க லைட்டா பவுன்ஸ் ஆகுது. இப்போ லைட்டா பவுன்ஸ் ஆகுது. இதே நான் 1 வச்சா வச்சுங்களேன், பாருங்க அப்படியே பவுன்ஸ் ஆகும். இந்த இது ஏன் அப்படியே போகுதுன்னா பவுன்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இதால இதுக்கு பவுன்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல. பட் இதுல ஃபிக்ஷனும் இல்ல பாருங்க, இதுல ஃபிக்ஷனும் இல்ல, பவுன்சிங் ப்ராப்பர்ட்டி இல்ல. அதனால அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காது. ஓகே, தரைக்கு பவுன்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் கியூபுக்கு பவுன்சிங் இல்ல, பட் ஃபிக்ஷனும் இல்ல, அதனால போயிட்டே. ஓகே, இப்போ இதுல இந்த தரைக்கு உண்டான இந்த பாசிவ் டிவைஸ், இந்த ஆக்டிவ் டிவைஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிக்ஷன் பவுன்சினஸ் ப்ராப்பர்ட்டிஸை மாற்றுறது மூலமாட்டு உங்களுக்கு தேவையான கரெக்டான பவுன்சினஸ் உண்டான இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன பண்றான்னா, ஒரு நான் செஞ்சோம்ல அந்த ஒரு சீன், இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சு காமிச்சோம்ல பிசிக்ஸ், ஒரு சவுர் உடைய மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதை வந்து நான் எப்படி செய்யறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாருங்க, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். இது நான் எப்படி செய்யணும் அதை சொல்லி காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு புது பிளெண்டர் ஃபைல் எடுத்துக்கலாம். இதுல ஒரு தர ஒன்று வச்சு தரேன். மெயினா தர தான் நமக்கு மெயின்ல. ஓகே, இதுல நான் அரே மாடிஃபையர் தெரியுங்களா, அதை நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து செய்ய போறேன். இதுல ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா ப்ராப்பரா தரையில வச்சுக்கிறேன். இதுல இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். physics_tuto. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இதுல அரே மாடிஃபையர் வச்சுக்கிறேன். அரே மாடிஃபையர் போட்டு ஒரு இந்த சைடு ஒரு 15 வேணாம், ஒரு 35 வைப்போம். ஓகே, பட் சவுர் கடையில வந்து ஒரு சின்ன கேப் விடுவோம். 1.01 வைக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு அரே மாடிஃபையர் போடுறேன். இந்த அரே மாடிஃபையர் வந்து இங்க 0 வச்சுட்டு z ஆக்சிஸ்ல வந்து 1.01 வைக்கிறேன். இது வச்சுருவோம். 26 கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி.
ஒரு 20 வைப்போம். ஓகே, வச்சுட்டு ரெண்டையும் வந்து அப்ளை கொடுத்துடலாம். இதுல முக்கியமான இந்த பைவோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் இந்த சென்டர் பாயிண்ட், ஒரு ஆப்ஜெக்டோட நடு பாயிண்ட், ஆரஞ்சு கலர் பாயிண்ட். நான் கூட சொல்லி கொடுத்தேன் பைவோட் பாயிண்ட், ஆரிஜின் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறது. அது வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும். இதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதுல என்ன இப்போ நான் சொல்லி தரேன். ஒரு கலெக்ஷன் ரெடி பண்ணி இதை தூக்கி இது உள்ள போட்டுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்ட். நான் எடிட் மோட்ல போனா எல்லாம் ஒரே ஆப்ஜெக்டா இருக்கு. எனக்கு செங்கல்லாம் வந்து தனித்தனி ஆப்ஜெக்ட் ஆகும். அப்படின்னா அது உடஞ்சி வரும்போது துண்டு துண்டா போகும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இந்த இது மோதிரம்னா செங்கல்லாம் தனித்தனி பீஸா இருக்கு. கரெக்டா, எல்லாமே தனித்தனி பீஸ், எல்லாமே தனித்தனி பீஸ். பட் இந்த ப்ராஜெக்ட்ல பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ எல்லாமே தனித்தனி பீஸா ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா எடிட் மோடுக்கு போய்க்கோங்க. இதுக்கு வந்து எடிட் மோடுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு இதை நான் பிரிக்னு மாத்திக்கிறேன் பேரை. பிரிக்னு பேரை மாத்திக்கிறேன். எடிட் மோட்ல வந்து ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பி கொடுத்து பை லூஸ் பார்ட். லூஸ் பார்ட்னா என்ன, இது பீனா என்னன்னா செப்பரேஷன். சொல்லிருக்கோம்ல பிகினர் சீரிஸ்ல சொன்னேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஒரு பொருளை எடிட் மோட்ல இருந்து உள்ள இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு செப்பரேட் பண்றதுன்னு பேரு. ஸோ செப்பரேட் பண்றது பை லூஸ் பார்ட். லூஸ் பார்ட்ஸ்னா எந்த ஒரு இது வந்து தனித்தனி ஐலாண்டா சுத்திக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் லூஸ் பார்ட்ஸ்னு பேரு. கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ணா செலக்ட் பண்ணிட்டு இந்த இதை மட்டும் விட்டுறேன். ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வச்சது. அதில் சென்டர் பாயிண்ட் கரெக்டா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். ரிஜிட் பாடியை. ரிஜிட் பாடியில வந்து ஆக்டிவ் இருக்கட்டும், இதுல வந்து கியூப் இருக்கட்டும், பாக்ஸ் இருக்கட்டும். ஓகே, இதுல வந்து பேசிவ் செட் பண்ணிடுவோம். தரையில வந்து ரிஜிட் பாடி வந்து பேசிவ் செட் பண்ணிடுவோம். ஸோ இதையும் ஆக்டிவ் கொடுத்துட்டோம்னா ஓகே. போச்சு, பறந்து போயிடுச்சா? ஃபைன், ஒன்றும் இல்லை, நான் அதை சரிப்படுத்திடலாம். இது வந்து மெஷ்ஷு, இதை வந்து பாக்ஸு, சர்ஃபேஸஸ் 1 ஃபிரிக்ஷன் 1, இதுலேயும் வந்து ஃபிரிக்ஷன் 1 வச்சிடலாம். ஓகே, இதை சரிப்படுத்திடலாம். ஒன்றும் இல்லை. எப்படின்னா எடிட் மோடுக்கு போங்க. போயிட்டு இந்த இதை மட்டும் டீசெலக்ட் பண்ணிடுங்க. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இதை தவிர மிச்சம் எல்லாம் செலக்ட் ஆகும். பி கொடுத்து பை லூஸ் பார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி பீஸ் ஆயிடும். உள்ள உள்ள ஒவ்வொரு கியூபும் தனித்தனி பீஸ் ஆகிட்டு வெளியே வந்துடும். இப்போ இந்த கியூபை மட்டும் நம்ம விட்டுடலாம். கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ண ஓகே, ரீசெட் பண்ணிடுவோம். இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஐ கொடுத்தா மிச்சம் எல்லாம் செலக்ட் ஆகுங்களா? அப்ப என்ன பண்ணுவேன்னா இதுல இந்த கியூபை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஹைடு கொடுத்துட்றேன். ஓகே, மற்ற பிரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். இப்படி செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து இண்டிவிஜுவல் ஆரிஜின் சொல்லுகிறேன். F3 வாங்க. வந்துட்டு செட் ஆரிஜின் கொடுங்க. செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரி கொடுத்தீங்கன்னா போதும். எல்லா இதுக்கும் தனித்தனி எல்லாத்துக்கும் வந்து ஆப்ஜெக்ட் வந்து செப்பரேட்டா அதோட ஆரிஜின் பாயிண்ட் நடுவில் வந்து. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ஜெக்ட் அதோட ஆரிஜின் பாயிண்ட் இங்க இருந்துச்சு. காரணம் என்னோட ஆக்சுவல் கியூபோட ஆரிஜின் பாயிண்ட் எங்க இருந்துச்சோ அங்கதான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ எல்லா இதுவும் இங்க வந்துருச்சு. எல்லா இதுக்கும் தனித்தனியா வந்து அதோட பாயிண்ட் வந்து தனித்தனியா வந்துருச்சு. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிடுறேன். நான் ப்ளே பண்ணா வச்சுங்களேன், எல்லாம் அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. எதுவும் கீழே விழல, ஆனா நின்றுகிட்டு இருக்கு பாருங்க. கரெக்டா செங்கல் சோறு அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னொரு ஒரு அனிமேட்டட் ஒரு ஆப்ஜெக்ட் வைப்போம். அது என்னன்னா அது வந்து ஒரு மங்கி ஹெட் வைக்கிறேன்.
ஹெட் ஒன்று வைக்கிறேன் இங்கே. இந்த மங்கி ஹெட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 25வது ஃப்ரேமில் வந்து 30வது ஃப்ரேமில் இங்கே இருக்கட்டும். ரொட்டேஷன் செட் பண்ணுறேன். 80வது ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிறேன். இப்போ ரொட்டேஷன் கொடுக்குறேன். இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எப்படின்னா அது அங்கேருந்து பறந்து வந்து செவுரில் மோதி கீழே விடும். ஆனால் செவுருக்கு எதுவுமே ஆகாது. காரணம் என்னன்னா இதுக்கு செட் பண்ணியிருக்கோம், இதுக்கு ரிஜிட் பாடி செட் பண்ணியிருக்கோம் தரைக்கு. பட் இதுக்கு எந்த ரிஜிட் பாடியும் நம்ம செட் பண்ணலை. கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து ரிஜிட் பாடி கொடுத்து நம்ம பேசிவ் போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வைக்கணும்னா கன்வெக்ஸ் ஸ்டாலுக்கு பதிலாட்டு மெஷ் வச்சுருவோம். மெஷ்னா இது எடிட் மோட்ல போனால் இதோட மெஷ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து அதோட இது இருக்கும், அதோட ரிஜிட் பாடியோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இப்போ நான் மறுபடியும் நான் இது பண்ணுறேன். இதில் அனிமேட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்கன்னா இது அனிமேட்டட் ஆப்ஜெக்ட். நம்ம அனிமேட் பண்ணியிருக்கோம், கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அனிமேட்ங்கிற இதை கொடுத்துருங்க. இப்போ பாருங்க ஸ்லோவாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா உங்களோட மெஷ் வந்து இதில் ஜாஸ்தி, ஒவ்வொன்றுக்கும் ப்ராப்பர்ட்டி வேறு இருக்குது, அதனால ஸ்லோ இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உடஞ்சி விழுது பாருங்க. அந்த செவரே வந்து இடிஞ்சு விழுது. ஸோ இதுதான் வந்து பிசிக்ஸோட பேசிக் பிளண்டர், என்ன சொல்றது, பிசிக்ஸ் பிளண்டரோட பேசிக் பிசிக்ஸ். ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளை எப்படி ஹிட் பண்ணிட்டு போகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு சீன் ரெடி பண்றீங்க, அதாவது எப்படின்னா என்ன சொல்றது, ஒரு கண்ணாடி வந்து உடையிற மாதிரி ஒருத்தன் வந்து உடைச்சிட்டு வெளியே ஒரு பொருள் வந்து பில்டிங் இடிச்சுட்டு போகுது, அந்த கண்ணாடிலாம் செதறி விழுது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்க இந்த பிளண்டர் பிசிக்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுல இன்னொன்று இருக்கு, கொலிஷன் ஒன்று இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த கேம் என்ஜின்லாம் வந்து இந்த கொலிஷன் வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுல இப்போ பாருங்க கரெக்டா அது உடச்சிட்டு விடும். நான் இப்போ வரைக்கும் ஒரு 150 வரைக்கும் வைக்கிறேன். சரிங்களா? ஏன் ஸ்லோவா இருக்குன்னா எல்லா இதுக்கும் பிளண்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதனால சிமுலேஷன் வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம் நாம. ஓகேங்களா? நான் இதை பேக் பண்றது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இது எப்படி பேக் பண்ணலாம்னு பார்க்கலாம் அனிமேஷனை. அதாவது பேக்கிங்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு நம்ம பொதுவாக வந்து ஒரு பொருள் அசைறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கீ ஃப்ரேம் செட் பண்ணுவோம். நம்ம எப்படி இதுக்கு கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் அனிமேஷன் இதில் சொல்லி கொடுத்தாங்க கரெக்டாக கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது. ஆனால் இது வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக ஒர்க் ஆகுது, ஒரு ரிஜிட் பாடிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கீ ஃப்ரேமாக செட் பண்ணலாமா பார்த்தா தாராளமாக செட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன எடுத்துருங்க, இதில் கேமரா லைட்டை மட்டும் டிசேபிள் பண்ணிவிட்டு எதுக்கெல்லாம் பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணீங்களோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள் இப்படி. ஓகே, இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த டேப் வாங்க, இந்த டேப் வந்தீங்கன்னா ரிஜிட் பாடின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு இதோட ஸ்பீடெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்க இந்த ரிஜிட் பாடியோட ஸ்பீடை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இப்போ நமக்கு ஸ்லோவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ஆக்சுவலாக அது வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், ரிஜிட் பாடியோட இதை வந்து ஆக்சுவல் ஸ்பீடை வந்து கூட்டி விடும், அதிகமாக வச்சிடும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இப்போ முன்னாடி உள்ளதை விட இப்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக விழுந்துருக்கு. ஸோ அந்த ஸ்பீடை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே ஓகே ஸோ இது 1 வைக்கிறதோ 1.2 வைக்கிறதோ உங்களோட விருப்பம். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி தேவையோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதை வந்து எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். பேக்கிங்னா என்னன்னா, இது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது கரெக்டாக, இதை வந்து நீங்கள் பேக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ண தேவையில்லை. இது என்ன பண்ணுவோம்னா நீங்கள் இப்படி வச்சு கூட ரெண்டர் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து இது ஒரு வீடியோவை ரெண்டர் பண்ணி இப்படி வச்சு ரெண்டர் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அந்த பிசிக்ஸோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பேக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா
அனிமேஷனையும் வந்து என்ன பண்ணுன்னா அது ஒரு தடவை ஒரு பேக்கிங் ஃபைலா ரெடி பண்ணி வச்சுக்கும். நீங்க ரெண்டர் பண்ணும்போது அது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் திருப்பி திருப்பி போடாது. ஓகேங்களா? போட்ட ஒரே ஒரு பேக் பண்ண ஃபைலை எடுத்து அது வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு ரெண்டர் வந்து ஃபாஸ்ட் ஆயிடும். ஓகே, இப்போ அந்த ரெண்டர் எப்படி இந்த பேக் எப்படி பண்ணா பார்க்கலாம். இந்த டேப் வந்தீங்கன்னா வச்சுங்களேன், சீன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து ரிஜிட் பாடிஸ்ல உள்ள வந்துட்டு கேட்சிங் இருக்கும். அதில் வாங்க, இதில் வந்து எந்த ஃப்ரேம் எந்த ஃப்ரேம் வரைக்கும் ரெண்டர் பண்ணான்னு கேட்குது. 150 ஃப்ரேம் வரைக்கும் எனக்கு ரெண்டர் பண்ணணும், 1லேருந்து 150 வரைக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ இதில் வந்து ஃபீல்டு வெயிட், கிராவிட்டி எல்லாம் செட் ஆகிருக்கு. மற்ற இதில் வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்த கரெக்டாக ஒரு ரெண்டர் பண்ணி விடும். பேக் ஆல் டைனாமிக்ஸ் கொடுங்க. இது உங்களோட பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து இந்த இது வந்து டைம் ரெண்டர் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கும். நீங்கள் அதிகமான பிசிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதிகமான டைம் எடுத்துக்கும். கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ், கம்மியான அனிமேஷன், கம்மியான பிசிக்ஸ்னால் கம்மியான டைம் எடுத்துக்கும். இப்போ என் இதில் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் எனக்கு தெரியல. ஸோ நான் இது பேக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நான் பேக் ஆல் டைனாமிக்ஸ் கொடுத்துருங்க. இதில் டக்குன்னு எடுத்துருச்சு. ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் இதை. பாருங்க, இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இப்போ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. காரணம் என்னன்னா, அது அந்த இடத்துல ஒரு இதை போட்டு வச்சுக்கும், ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அதை பிளெண்டர் டியூட்டோரியல் பிளெண்டர் பிசிக்ஸ். ஓகே, அது எந்த இடத்துல, ஓகே அது டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல போட்டுச்சு, சியிலேயோ எங்கேயோ போட்டு வச்சுருக்கு. ஓகே, எனக்கு தெரியல எந்த இடத்துன்னு தெரியல எனக்கு. மேபி அது இதில் போய் செட் பண்ணிக்கணும், எனக்கு தெரியல. அது பொதுவாக இந்த ஃப்ளூயிட் சிமுலேஷன்லாம் பண்ணும்போது இதில் வந்து இந்த ஃப்ளூயிட், தண்ணி, அதெல்லாம் வாட்டர், ஃபயர் அதெல்லாம் பண்ணும்போது எந்த இடத்துல நீங்கள் உங்கள் பிளெண்டர் ஃபைல் இருக்கோ அங்கேயே போடும். பட் இதுக்கு வந்து எங்கே போட்டுன்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே, இதை பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிளெண்டரோட பேசிக் சிமுலேஷன். ஓகே, இதில் நீங்கள் இது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் இது கூட வைக்கலாம். எப்படின்னா இன்னொரு ஒரு பொருள், பட் நான் பேக் பண்ணி தொலைச்சிட்டேன்னா பேக் பண்ணதுக்குலாம் மறுபடியும் எடுக்க வேண்டி வருங்க. அப்படி பார்த்தா நீங்கள் எதுவும் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கிங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். டெலிட் பேக் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த பேக் போயிடும், மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அது ஒரு நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலிட் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஒரு மங்கி ஹெட் வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்து நான் என்ன பண்ணேன்னா இங்கே வச்சு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இங்கே வச்சு இந்த கீ ஃப்ரேமை இங்கே வச்சுட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ 2 மங்கி வந்து அதை சோறு உடைக்கிற மாதிரி. இப்போ இதில் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஃபஸ்ட்லேருந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து வந்தால் மட்டும்தான் அந்த அனிமேஷன் கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, 2 மங்கி ஹெட் வருது. 2 மங்கி ஹெட் வந்து பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ இந்த 2வது மங்கி இருக்குல்ல, அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த இதை தூக்கிடுறேன், இந்த பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டியை நான் தூக்கிட்டு கொலிஷன் ஒன்று இருக்கும் அதை வைக்கிறேன். ஸோ கொலிஷன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். கொலிஷனுக்கு வந்து என்னாச்சு. ஓ சாரி தப்பு பண்ணிட்டேன். ரிஜிட் பாடி பேசிவ். நான் வந்து தெரியாதனமா இதில் உள்ள இதை தூக்கிட்டேன், தரையில் உள்ள இதை தூக்கிட்டேன். ஓகே, இதில் வந்து நான் அந்த 2வது மங்கியில் உள்ள ரிஜிட் பாடியை தூக்கிட்டு அந்த கொலிஷன் ஒன்று இருக்கும் அதை போட்டு வைக்கிறேன். ஸோ கொலிஷன்னா என்னன்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதிரத்துக்கு பிறகு தான் கொலைடு ஆகுதுன்னு பேர். கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் அது கேம் என்ஜின்லாம் நிறைய யூஸ் ஆகும். ஓகே, இதில் செட் ஆகலை போல இருக்கு. ரிஜிட் பாடிக்கும் கொலிஷனுக்கும் எதுவும் ஒர்க் ஆகலை. மெயினாக அந்த பார்ட்டிகல் சிமுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொலிஷன் வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து வெடிச்சு மேலே விடும்போது அந்த அதில் வந்து அந்த கொலிஷன் யூஸ் ஆகுது. பட் இதில் வந்து யூஸ் ஆகலை போல. இதில் அவ்வளோதான். அப்போ இந்த இதில் கொலிஷன் வந்து எந்த ஒரு வேலையும் சொல்லி இதில் இந்த டுட்டோரியலில் கொலிஷனை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஜஸ்ட் சிம்பிளாக அப்படி இருக்கட்டும்.
இதை நான் பாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸ்னா என்ன இருக்கு, என்ன வந்து இந்த டீப்பா இந்த ஷேப்பை பத்தி விட நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த டுட்டோரியலை முடிச்சிடலாம். ஓகே, இந்த கியூப் இந்த இதை தூக்கி இருக்கும். இதை வந்து மெஷ்ஷுக்கு பதிலாட்டு ஸ்பியர் வைக்கிறேன். ஓகே, ஸ்பியர் இப்போ ஸ்பியர் வச்சுட்டேன். இதில் மெஷ்ஷுக்கு பதிலாக ஸ்பியர் வச்சா என்னன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் நல்லா இதோட பாருங்க. ஸ்பியருங்கிறது வந்து அந்த உங்கள் மெஷ்ஷுக்கு உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே ஒரு உருண்டையாக ஒன்று போடுது. ஸோ இது மோதும் போது இந்த இதுக்கு முன்னாடி மோதும் போது இந்த இடத்துல இருந்து மோதிச்சு. பட் இது இங்கே முன்னாடி இதாக இருக்குல்ல, இதை வச்சு தான் அது கொலைட் ஆகக்கூடிய பகுதியாக இருக்கு. எடுத்துக்கணும் பாருங்க. நான் இதை ப்ளே பண்ணுறேன். இந்த இதை வச்சு கொலைட் பண்ணும் பாருங்க. நான் ஸ்லோவாகவே போகிறேன். பாருங்க 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 பாருங்க. மங்கியோட ஹெட் அதில் படவே இல்லை. ஆனால் என்ன ஆகுதுன்னா கொலைட் ஆகுது. காரணம் நீங்கள் வந்து ஸ்பியர் வச்சிருக்கீங்க. பார்த்தீங்களா, மங்கியோட ஹெட் வந்து அங்கே படவே இல்லை, ஆனால் கொலைட் ஆகுது. ஓகே, இப்போ இதே இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா இங்கே பாக்ஸ் வைக்கிறேன். பாக்ஸ் நிறைய இருக்கு, கேப்சூலு நிறைய இருக்கு. இதில் பாக்ஸ் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க இதை. இதை பாருங்க, இப்பவும் படவே இல்லை. அது மேலே படவே இல்லை. மங்கி ஹெட் வந்து இங்கே இருக்கு. நல்லா சைடில் வந்து பாருங்க, மங்கி ஹெட் இங்கே இருக்கு, படவே இல்லை. ஆனால் நீங்கள் கியூப் வச்சுட்டீங்கன்னா வச்சுக்கலாம், கியூபை பேஸ் பண்ணி தான் வந்து அது மோதும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு கியூப் எப்படி மோதுனா வருமோ அது மாதிரி தான் வரும். மங்கி ஹெட் மோத மாதிரி வராது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும், நான் இதில் மெஷ் வைக்கணும். மெஷ் வச்சுட்டீங்கன்னா உங்களோட மெஷ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அது மோதும். இப்போ பாருங்க, இதில் பாருங்க, இப்போ கரெக்டாக இது மோதிடுச்சு. மோதின உடனே தான் இந்த இதுவே வந்து வருது. ஓகே, இதுதான் வந்து நீங்கள் இந்த இதுக்குண்டான ஷேப்புக்கு உண்டான இது. நீங்கள் கரெக்ட், நீங்கள் வெறும் கியூப் வச்சிங்கன்னா நீங்கள் பாக்ஸ் வைக்கலாம். இல்லை ஒரு பாறை மாதிரி உருண்டையான பாறை செஞ்சீங்கன்னா அந்த ஸ்பியரை வச்சு பண்ணலாம். ஆனால் பெஸ்ட் இது என்னன்னா மெஷ்ஷை வச்சு நீங்கள் பண்ணுறது தான் எப்பவுமே சிறந்தது. ஓகேங்களா, அதுதான் வந்து எப்பவுமே நல்லது. நீங்கள் இந்த மாதிரி கியூபு அதெல்லாம் வச்சு அதெல்லாம் நீங்கள் பேசிக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். பட் நீங்கள் ஒரு கார் வந்து கிராஷ் ஆகிற மாதிரி பண்ணீங்களாலும் இங்கே ஸோ அந்த காரோட மெஷ்ஷை பொறுத்து தான் வந்து அது கரெக்டாக அது அந்த சோர்ல வந்து இடிக்கிற மாதிரி அது பண்ணும். இது பேசிக் பிசிக்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த டுட்டோரியலோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த பிசிக்ஸை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, செயின். அந்த செயின் மாதிரி இதில் எப்படி செய்யலாம்ங்கிறத நான் 2.8 வருஷன் நான் உங்களுக்கு 2.9 வருஷன் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த டுட்டோரியல் அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்சதை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. அப்படின்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். கிட்டத்தட்ட 4700 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. அடுத்த டார்கெட் வந்து அந்த 700 பக்கத்தில் இன்னொரு ஒரு 0 ஆட் பண்ணுங்க. 47,000 சப்ஸ்கிரைபர் வரணும் எனக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து ஒரு இந்த பிளெண்டர் பிசிக்ஸை வச்சு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சரகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.